அம்மா இன்னைக்கு என்ன செய்கிறீங்க? இன்னைக்கு சோறா புட்டு தான் பண்ண போகிறோம். பார்க்கலாமே. சோறா நல்லா க்ளீன் பண்ணி இப்போ தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் வச்சு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். வெந்ததுக்கப்புறமா தோல் நம்ம உரிச்சு எடுத்துக்கணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் வேறு தண்ணி மாற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு உரித்து வச்சுருக்கேன். பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 2 கட்டி பூண்டு உரித்து சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு. வெங்காயத்தை இது மாதிரி லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வதக்குனதுக்கப்புறமா பிசைஞ்சு வச்சுருக்க சோறா புட்டை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தோடு கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அடுப்பில் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிருக்கு. லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், பொடியாக நறுக்கின